எத்தனையோ பேர் கேப்டன் வாழ வச்சாரு. ஆனா கேப்டன் மகனை யாரும் வாழ வைக்கல. அதுக்காக நாங்க பயந்து எதுவும் எங்கேயும் ஓடல. அவர் ஓப்பன் சேலஞ்ச் இருக்க எல்லா கட்சிக்காரங்களுக்கும், எல்லா ஊடகங்களுக்கும், இதை நம்புற பொதுமக்களுக்கும், அந்த டிவியில உட்கார்ந்து அரசியல் விமர்சனம் பேசுற எல்லாருமே ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறார். கேப்டன் அரசியல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேப்டன் எவ்வளவு சொத்து இருந்தது, இந்த செகண்ட் கேப்டன் எவ்வளவு சொத்து இருக்கு நீங்க கணக்கெடுத்து பாருங்க. எதிர்நீச்சல் போட்டு வளர்ந்த கட்சி தான் தேமுதிக. கேப்டன் அதே எதிர்நீச்சல் போட்டு தான் எங்களையும் எங்க அப்பா வளர்த்திருக்காரு. ஏன் சொல்றேன்னா, துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், ஆனா தவசிக்குள்ள வாசம் மாற மாட்டான். சொன்னா சொன்னதுதான். இன்னைக்கு நாங்க பேரம் பேசியிருந்தோம். எந்த கட்சிக்காரங்க அடிபடுத்திருந்தனா, என் தம்பி சண்முக பாண்டியன் எத்தனையோ கோடிலாம் வாங்கியிருக்கோம். நீங்க எல்லாம் பேசுறீங்களே, என் தம்பி சண்முக பாண்டியன் 12 வருஷம் முன்னாடி சினிமாக்குள்ள வந்தான். எப்படி 12 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாக்குள்ள வந்தான். இது வரைக்கும் 2 படம் தான் நடிச்சிருக்காப்ல. அவ்வளவு காசு இருந்தா என்ன, சங்கர் எவ்வளவு பேர் டைரக்டர் வைத்து இன்னைக்கு எத்தனையோ நாங்க படம் எடுத்துருக்கலாம்ல. பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, பொதுமக்களே மற்றும் என் உயிரிலும் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே, அனைவருக்கும் என் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சொல்லின் சொந்தக்காரோட சொல் இது என் மூலம் தமிழ்நாடு மூலம் தொடர்ந்துட்டே இருக்கும். நான் சொல்ல பெருமை அடைகிற சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு உங்க எல்லாருமே சந்தையில உண்மையில ஒரு சந்தோஷமான விஷயமா நான் பாக்குறேன். 1 மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஐடன் சோனி அண்ணன் வந்து இந்த மாதிரி 30ஆம் தேதி வந்து பொதுக்கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி என்ன சொல்லியிருக்காரு, மும்பைல இருந்து நான் வந்தேன் மக்களை பாக்குறதுக்கு, என்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு மும்பையில இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சொல்ற நேரத்தில் சொல்ற தேதியில கரெக்டா வருவதுதான். ஏன் சொல்றேன்னா, துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், ஆனா தவசிக்குள்ள வாசம் மாற மாட்டான். சொன்னா சொன்னதுதான். அதனால எங்க இருந்தாலும் எந்த வேலை இருந்தாலும் சொல்ற வரைக்கும் தான் யோசிப்பேன். ஆனா ஒரு வாட்டி சொல்லிட்டேன்னா அடுத்த செகண்ட் எங்க இருந்தாலும் மக்கள் முன்னாடி வந்து நிக்கிறது தான் கேப்டனோட ஸ்டைலு. அதே ஸ்டைல் தான் இந்த ரத்தத்தை இது வரைக்கும் எங்ககிட்ட ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு ஐடன் சோனி அண்ணா வந்து இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சுட்டு வந்து தேசிய பகுதியில இன்னைக்கு நம்ம கொஞ்சம் முன்னோட கொஞ்சம் ஓட்டு கம்மியா இருக்கிற, ஆட்கள் கம்மியா இருக்கும். அந்த பகுதியில் 2000-3000 பேர் என்னை சுத்தி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மணி 9 ஆக போகுது. இன்னைக்கும் இந்த கூட்டம் பெண்கள் நவராம இன்னைக்கும் எங்களுக்காக இருக்கீங்களே. இதுதான் தேமுதிகோட வளர்ச்சி. இதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். எந்த கட்சி பொதுக்கூட்டத்துக்கு போனாலுமே நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்குமா நம்மளுக்கு தெரியாது. ஆனா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பொதுக்கூட்டத்துக்கு வந்தா ராத்திரி எவ்வளவு நேரம் நீங்க பத்திரமா வீடு போய் சேரலாம். அதுக்காக இன்னைக்கும் இந்த பகுதியில இவ்வளவு பெண்கள் இருக்கீங்கன்னா இது சாதாரண ஒரு விஷயம் இல்ல, உண்மையான எழுச்சியான விஷயமா நான் பாக்குறேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஸ்பெஷல் நீங்க பொதுக்கூட்டம் அட்டெண்ட் பண்றது என்னன்னா, எனக்கு இது பெருசா உடன்பாடு இல்ல, இருந்தாலும் மக்கள் பெண்கள் நம்புறதுனால இதை நான் சொல்றேன். ஏதோ சனி மாறிடுச்சுன்றாங்க. அந்த சனி மாறி முதல்ல இந்த குமரியில இருந்தால் என்னோட பொதுக்கூட்டம் அரசியல் பேசணும்னு இருக்குன்னா அதுவும் ஒரு வரவேற்பு விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே பேசுவாங்க. ஒரு எல்லையில இருந்தாலும் இன்னொரு எல்லை தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறது. இந்த கன்னியாகுமரி எல்லையில இருந்து இன்னைக்கு நம்ம அரசியல் உரை ஆரம்பிக்கிறது. வருங்காலத்தில் இந்தியா முழுவதுமே தேமுதிகோட எழுச்சி கண்டிப்பாக பெருகும். இந்த நேரத்தில் உறுதியாக அதை சொல்றேன். இன்னைக்கு முப்பெரும் விழாவான நம்ம கூட்டிட்டு இருக்கோம். இந்த முப்பெரும் விழாவில் நம்மளோட வாய்ப்புகள் என்னன்னா, இன்னைக்கு வந்து கொடி நாள், அப்புறம் வந்து நலத்திட்ட உதவிகள், அப்புறம் வந்து அந்நியார் பிறந்த நாள், இந்த 3மே இன்னைக்கு வந்து முப்பெரும் விழாவை நம்ம இங்க செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி கேப்டன் வல்லரசுன்ற படத்துல இந்த கொடியை அறிமுகம் செஞ்சார் நமக்காக.
அன்னைக்கு இந்த கொடி தமிழ்நாடு முழுவதுமே வைக்கப்பட்டுள்ளது. இன்னைக்கும் பட்டி தொட்டி முல்லா இன்னைக்கு தேமுதிக கொடி பறக்குதுனால் அது சாதாரண விஷயம் இல்ல. இவ்வளவு வருஷம் தேமுதிக சுத்திதான் ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு தேர்தலுக்கு பிறகுமே ஒவ்வொரு தேர்தலும் நீங்க பாத்தீங்கன்னா தேமுதிக எங்க கூட்டணிக்கு போகுது, தேமுதிக யார் பக்கம் போறாங்க அப்படின்ட்டு ஒரு தேவையில்லாம மக்கள் மனதிலே ஒரு நம்பிக்கையை பறிக்கிறதா இவ்வளவு நாள் ஒரு வேலையாக இருக்குது. ஏன் இதை சொல்ற? தேமுதிக இரண்டு பக்கம் கட்சி கூட்டணி பேசுவாங்க, தேமுதிக பேரம் பேசுறாங்க அப்படின்ட்டு கீழ்த்தனமான அரசியலை செஞ்சுதான் இன்னைக்கு தேமுதிக ஒரு பின்னாடியை கொண்டு போயிட்டு இருக்கான்னு எல்லாரும் ஒரு பிம்பத்தை மக்கள் மத்தியில கிரியேட் பண்ணிட்டான். கொடுத்து கொடுத்து சிறந்த கரங்கள் கேப்டன் விஜயகாந்த். இன்னைக்கு நேற்று இல்ல, அவர் சினிமா காலத்துல இருந்து நம்ம தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர் சொந்த பணத்தை மக்களுக்கு செலவு செஞ்சுதான் பழக்கம். யாருக்கும் அடிப்படைந்துதான் அவரை வாழ்க்கை சரித்திரமே இல்லை. அவரை நம்பிதான் எத்தனை லட்சம் இருக்காங்க. அவரை யார் நம்பி? அவர் நம்புற ஒரே ஒரு ஆள் தான் சொல்லியிருக்காரு, மக்களும் தெய்வம் மட்டும்தான் நான் நம்புவேன். வேற யாருமே கேப்டன் நம்ப மாட்டார். இதையே உங்களுக்கு சொல்றேன்னா இன்னைக்கு தேமுதிக முன்ன விட ஓட் பர்சன்ட் கம்மி ஆயிடுச்சு, தேமுதிக முன்ன மாதிரி இல்ல, கேப்டன் மறைவுக்கு பிறகு தேமுதிக இல்லன்னு மக்கள் மத்தியில தேவையில்லாத ஒரு பிம்பத்தை கொண்டுட்டு இருக்காங்க. நான் ஒரு ஓப்பன் சேலஞ்ச் இங்க இருக்க எல்லா கட்சிக்காரங்களுக்கும் எல்லா ஊடகங்களுக்கும் இதை நம்புற பொதுமக்களுக்கும் அந்த டிவியில உட்கார்ந்து அரசியல் விமர்சனம் பேசுற எல்லாருமே ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறேன். கேப்டன் அரசியல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேப்டன் எவ்வளவு சொத்து இருந்தது, இந்த செகண்ட் கேப்டன் எவ்வளவு சொத்து இருக்கு நீங்க கணக்கெடுத்து பாருங்க. உங்களுக்கு தெரியும் தேசிய முற்போக்கு திராவிடம் பேரம் பேசணுமா இல்லாட்டி எங்க சொந்த பணத்தை மக்களுக்கு செலவு செஞ்சோமா? இன்னைக்கு நான் இல்ல, இது கேப்டனே சொல்லியிருக்காரு. 1990 என்னைக்கு நான் திருமணம் ஆச்சோ அன்னைக்கே என்னோட மனைவி இதெல்லாம் நிறுத்துங்கன்னு சொல்லி அன்னைக்கே நான் பொதுமக்கள் சேவை செய்யறது நிறுத்தி இருப்பேன். இன்னைக்கு கேப்டன் மறைவதற்கு பிறகும் இன்னைக்கு கேப்டன் ஆலயத்தில் தினந்தோறும் 2000-3000 பேர் அன்னதானம் கொடுக்கிறோம்னா கேப்டன் வழியில் வந்த திருமதி பிரேமலதா விஜயகாந்தாலும் சரி, விஜயபிரபா இருந்தாலும் சரி, கட்சி தொண்டர்களா இருந்தாலும் சரி, இதுதான் கேப்டன் எங்களுக்கு கத்துக் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நாங்க பேரம் பேசியிருந்தோம், எந்த கட்சிக்காரங்க அடிபடுத்திருந்தனா என் தம்பி சண்முக பாண்டியன் எத்தனையோ கோடிலாம் வாங்கியிருக்கோம் நீங்க எல்லாம் பேசுறீங்களே. என் தம்பி சண்முக பாண்டியன் 12 வருஷம் முன்னாடி சினிமாக்குள்ள வந்தான். எப்படி 12 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாக்குள்ள வந்தான். இது வரைக்கும் 2 படம் தான் நடிச்சிருக்காப்ல. அவ்வளவு காசு இருந்தா என்ன சங்கர் எவ்வளவு பேர் டைரக்டர் வைத்து இன்னைக்கு எத்தனையோ நாங்க படம் எடுத்துருக்கலாம்ல. எத்தனையோ பேர் கேப்டன் வாழ வச்சாரு. ஆனா கேப்டன் மகனை யாரும் வாழ வைக்கல. அதுக்காக நாங்க பயந்து எதுவும் எங்கேயும் ஓடல. அதுக்காக நாங்க பயந்து ஓடல. யாராச்சும் வாய்ப்பு கொடுப்பீங்க நாங்க ஏங்கல. எதிர் நீச்சல் போட்டு வளர்ந்த கட்சி தான் தேமுதிக. கேப்டன் அதே எதிர் நீச்சல் போட்டு தான் எங்களையும் எங்க அப்பா வளர்த்திருக்காரு. இதே கேப்டன் சொல்லிருக்காங்க, ஓடுற குதிரையில தான் ப்ரொடியூசர் சவாரி சார். அதுதான் நாங்க பயப்படல. எங்களுக்கான ஒரு காலம் இருக்கு, எங்களுக்கான ஒரு நேரம் இருக்கு, அதுக்காக நாங்க பயப்படல. ஆனால் தேவையில்லாத ஒரு பொய் பிம்பத்தை எங்க மேல சுமத்தும் போது மக்களோட நம்பிக்கை இழக்கிறான். இன்னைக்கு ஊழல் செஞ்ச 2 கட்சியுமே ஆட்சி அமைக்கலாம். ஆனா எந்த ஊழல் நிரூபிக்காத தேமுதிக மேல பழி சுமத்துறீங்க. இது யாராலும் தவிர்க்க முடியுமா? யாருனாலையும் முடியாது. ஒரு சின்ன உதாரணம் இதுக்கெல்லாம் 2011 கேப்டன் ரிஷி மந்திரத்துல ஜெயிச்சார். 50 வருஷமோட கோரிக்கை மணலூர்பேட்டை பிரிட்ஜ் கட்டி கொடுக்கணும்னு 50 வருஷம் கோரிக்கை. ஒரே வருஷம் கேப்டன் கட்டி கொடுத்தார். எதுக்கு? அன்னைக்கு மக்கள் முரசுன்னு ஒரு சின்ன ஓட்டு போட்டனால முரசு சேர்ந்த ஒரு நபர் அன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசினார். இன்னைக்கு நாங்க மக்களுக்காக உதவி செய்யறோம், மக்களுக்காக எத்தனையோ நாங்க செய்யறோம். இது ஒரு சேவையாக செய்யறோம்னா நாங்க என்ஜிஓ ஆரம்பிச்சு ஒரு சங்கம் ஆரம்பிச்சு போயிடலாம். இது ஒரு கட்சி எதுக்காக ஆரம்பிக்கப்படுறோம்? மக்கள் பிரதிநிதியா இங்க ஒரு கட்சியில இருந்து மக்களுக்காக சட்டமன்றத்தை போய் பேசணும், பாராளுமன்றத்தை போய் பேசணும். இன்னைக்கு முரசு வேட்பாளரா ஒருத்தர் நின்னாரு, முரசுக்காக ஒருத்தர் போட்டியிட்டார், மக்களுக்குள்ள இருந்து ஒரு வேட்பாளர் நிக்கிறாருன்னா எதுக்காக நாங்க ஜெயிக்கணும்னு சொல்றோம்?
நீங்க முரசுக்கு ஆதரித்தீங்கன்னா உங்க வேட்பாளராக சட்டமன்றத்தில் போய் பேசினாதான் உங்களுக்காக குரல் கொடுக்க முடியும். இன்னைக்கு திமுக, அதிமுக, பாஜக பெரிய கட்சி நம்ம முன்னாடி தெரியுதுன்னா அதே ரெண்டு கை, அதே ரெண்டு கால், அதே ரெண்டு மனுஷங்க நம்மளும் இன்னைக்கு அவங்க மட்டும் பெரிய கட்சியா தெரியுறாங்கன்னா இத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கோம். அவங்க கிட்ட பொருளாதார ரீதியா நம்மளோட பெரிய இடத்துல இருக்காங்க, நம்ம பொருளாதாரம் பின்னடைவுல இருக்கும். அவ்வளவுதான். இதுக்காக நீங்க பெரிய கட்சி, நாங்க சிறிய கட்சி. இன்னைக்கு கேப்டன் சொல்லுவாரு, இவ்வளவு பேனர்கள் கட்டியிருக்கீங்களே, இது பேனர்கள் என் தொண்டர்களோட நரம்புன்ட்டு. அதுதான் உண்மை. இது ஒரு சின்ன உதாரணம். இது என் நண்பர் ஒருத்தர் செங்கசோல திருச்சியில வச்சிருக்காரு. ஒரு 5 வருஷம் முன்னாடி நடந்தது தேர்தல். அப்போ கேப்டன் 2021 தேர்தல் வரும்போது, அப்போ தினமும் ஜனவரி 5 அந்த மாதிரி மாச ஆரம்பத்துல சம்பளம் கொடுப்பாங்க எல்லாருக்குமே. அவர் ஒரு 4 நாள் முன்னாடி சம்பளம் கேட்டாராம் அந்த ஓனர் கிட்ட. ஏன்பா என்னப்பா அவசரம், உடம்புல உங்களுக்கு யாரும் குடும்பத்துல ஏதாவது பிரச்சனையா, உங்க உடம்பு சரியில்லையா, என்ன இவ்வளவு அவசரமா கேட்கறேன். அதுக்கு அந்த நபர் சொல்லியிருக்காரு, செங்கசோல வேலை பார்க்க நபர் சொல்லியிருக்கிறாரு, குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். என் தலைவர் கேப்டன் திருச்சிக்கு வர்றாரு, அவர் காப்பீட கொடி கட்டணும், பேனர் கட்டணும். இந்த மாதிரி சாதாரண ஏழை மக்கள், விவசாயிகள், கூலி செய்யறவங்க தான் இன்னைக்கு தேசிய முற்போக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு ஆரம்பிச்ச கட்சி தான் இன்னைக்கு 2 பேருமே ஒரு நிலை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக நாங்க வருத்தப்படல. எங்களோட நிலைப்பாடு எங்களுக்கு தெரியும். டிசம்பர் 28 கேப்டன் மண்ணுல புதைக்கப்படல, பல கோடி மக்கள் மனசுல விதைக்கப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு கேப்டன் மனிதரை தாண்டி, புனிதரை தாண்டி இன்னைக்கு தெய்வமா இருக்கிறார். இன்னைக்கு எல்லா இல்ல பூஜாரியுமே கேப்டன் இருக்கிறார். இன்னைக்கு கேப்டன் எங்கேயும் போகல. இன்னைக்கு என்னைய சுத்தி இவ்வளவு இளைஞர்கள் இருக்கீங்க, இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க. நீங்க எல்லாருமே சிந்திக்கணும். இதெல்லாம்ப்பா விஜய பிரபாகர் வாரிசு அரசியல் கேப்டன் புள்ள, அவர் இன்னைக்கு அரசியல் மேடையில் நிக்கிறாரு, இன்னைக்கு கேப்டன் பிறகு அவர் வர வாரிசு அரசியல் பண்றாரு மட்டும் யாரும் நினைக்காது. ஏன் இத சொல்றேன்னா, இன்னைக்கு நான் முதல்ல அரசியல் மேடையில் 5 வருஷம் 6 வருஷத்துக்கு ஏறதுக்கு முன்னாடி அன்னைக்கு தேமுதிக 100 எம்எல்ஏ இல்ல, 20-30 எம்பி இல்ல, 100 கவுன்சிலர் இல்ல. அன்னைக்கு கேப்டன் உடல்நிலை பின்னடைவு. அன்னைக்கு தேமுதிக யாருமே இல்ல. அன்னைக்கு தேமுதிக ஒரு தோல்வி நிலையில இருக்கு. இருந்தாலும் எதுக்கும் அஞ்சாமல் கேப்டனோட ரத்தம் எனக்குள்ளேயும் ஓடிட்டு இருக்காங்க தைரியத்திலையும். அன்னைக்கு கேப்டன் என்கிட்ட சொன்னார், முதல்ல எனக்கு மீட்டிங் போறப்ப கேப்டன் எனக்கு சொன்னார், நீ தைரியமா போனார், கண்டிப்பா போற, ஏன் நீங்க இருக்கீங்க, நான் இருப்போனா இல்லையோ கடைசி வரைக்கும் என் தொண்டர்கள் கூட நிற்பாங்க. இன்னைக்கு கேப்டன் இல்லாத இந்த செகண்டும் அவர் சொன்ன வார்த்தை இன்னைக்கும் கேப்டன் தொண்டர்கள் தான் இன்னைக்கும் எங்க கூட நிக்கிறீங்க. நீங்க கூப்பிட்டீங்க, நான் வந்துட்டேன். இது உங்க கூட மட்டும்தான். இன்னைக்கு அண்ணன் உதயநிதி மாதிரி அவங்க தாத்தா 6 வாட்டி எம்எல்ஏ, 6 வாட்டி சிஎம் அப்படிலாம் வரல. நீங்க சிந்திக்கணும். இன்னைக்கு எல்லா கட்சியிலுமே அடுத்த கட்ட தலைவர்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு புது தலைவர்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க. மக்கள் நீங்கள் சிந்திக்கணும், யார் நம்மளுக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் வராங்கன்ட்டு. 25 வருஷம் முன்னாடி கேப்டன் கட்சி ஆரம்பிக்கும் போது குழந்தையா இருந்தவங்களே நீங்க கல்யாணம் பண்ணி இன்னைக்கு நீங்க குழந்தையோட இருப்பீங்க. நீங்க சிந்திங்க, நாளைக்கு நம்ம குழந்தையோட ஃபியூச்சர் எப்படி இருக்கணும்ட்டு. இன்னைக்கு நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம், எல்லாருக்கிட்டையும் ஸ்மார்ட் போன் கையில இருக்கு. நீங்க எல்லாருமே ஸ்க்ரால் பண்ணி எல்லா விஷயத்தையுமே நீங்க பாக்குறீங்க. நீங்க சிந்திக்கணும். நீங்க எல்லாருமே எந்த அடுத்த கட்ட தலைவர் முக்கியம்ட்டு. இன்னைக்கு நலத்திட்ட உதவி கொடுக்கிறோம், போறோம், வரோம், இது முக்கியம் இல்ல. தேர்தல் நேரத்தில் அந்த ஓட்டு போட அந்த செகண்டில் நீங்க சிந்திக்கணும். உங்களுக்காக உழைக்க நாங்க தயாரா இருக்கிறோம். விஜய் பேர் வராரு பேசுறாரு மட்டும் யாரும் நினைக்காதீங்க. சென்னையில இருந்து ஒரு மணி நேரம் பிளைட் ட்ரிவாண்ட்ரம்ல இருந்து 1/2 மணி நேரம் வந்துடும் கன்னியாகுமரிக்கு. உங்களுக்கு எந்த பிரச்சனையாலும் அந்த செகண்ட் நான் நின்றுவேன். இன்னைக்கு இந்த கன்னியாகுமரி இது ஒரு முக்கியமான விஷயம். யாரும் பேசலன்னு தெரியல. கன்னியாகுமரி பகுதியில காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி நம்ம பேசுறோம்ல, இனி வடநாட்டுக்காரங்க சென்னைக்கு பிறகு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊர் கன்னியாகுமரி தான்.
அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இன்னைக்கு இந்த பகுதியில இந்த தொகுதியில சுத்தி இருக்கவங்க எல்லாருமே தேசிய கட்சிக்கு வந்து ஆதரிக்க காங்கிரஸ் பிஜேபி தான் ஜாஸ்தி ஓட்டுகள். அப்படி இருக்கும்போது இதுவரைக்கும் எத்தனையோ பேர் நீங்க ஜெயிக்க வச்சிருக்கேன். இதுவரைக்கும் கன்னியாகுமரி யாராச்சும் ஏர்போர்ட் கொண்டு யாராச்சும் நீங்க கேள்வி எழுப்பி இருப்பாங்களா? இன்னைக்கு கன்னியாகுமரி தொகுதியில இன்னைக்கு நமக்கு ஒரு ஏர்போர்ட் வந்திருந்தா இன்னைக்கு எத்தனையோ வேலை வாய்ப்பு நம்மளை சுத்தி வரும். இன்னைக்கு எத்தனையோ சுற்றுலா ஸ்தலங்கள் வந்து இன்னைக்கு வந்து இங்க வந்து இருக்கிற வள்ளுவர் சிலைக்கு போறது, எத்தனையோ பீச் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு நம்மளுக்கு வந்து தனுஷ்கோடி இருக்கு, ராமேஸ்வரம், எத்தனையோ விஷயங்கள் இருக்கு கன்னியாகுமரி பக்கத்துல இருக்கு. இது வரைக்கும் யாராச்சும் அந்த கேள்வி எழுப்பியிருப்பாங்களா? மக்களாக நீங்கள் சிந்திக்கணும். நீங்க நம்ம கன்னியாகுமரி வரணும்னா மதுரைக்கு வரணும், மதுரையில இருந்து நீங்க ட்ரெயின் பிடிச்சி கார்ல வரணும், பஸ்ல வரணும், இல்லாட்டி கேரளாவுக்கு போய் பக்கத்து மாநிலத்துல இருந்து இன்னைக்கு வரணும். ஏன் நம்ம ஊர்லயே எவ்வளவு பெரிய ஊர் இன்னைக்கு கன்னியாகுமரி, நாகர்கோவில் நம்ம சுத்தி இவ்வளவு பேர் இருக்கும் போது ஏன் ஒரு விமான நிலையம் வரல? மக்கள் நீங்கள் கண்டிப்பா இது கேள்விக்குறியா வைக்கணும். அதே மாதிரி இது பாஜக அரசுக்கும் மாநில பாஜக அரசுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட சங்கமா நம்ம வேண்டுகோள் வைக்கணும். கன்னியாகுமரி நாகர்கோவில் கண்டிப்பா ஒரு விமான நிலையம் வரணும். இங்க இருக்க மக்களுக்கு வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் செய்யணும். இன்னும் 50-60 வருஷம் பின்னாடி இருக்கிற மாதிரி இங்க வந்து உத்தரப்பிரதேசல மட்டும் பிரயாக்ராஜ், அயோத்தியா, வாரணாசி 100 கிலோமீட்டர் சுத்தி 3 ஏர்போர்ட் வச்சிருக்கீங்க. எல்லா கோயிலுக்கும் மக்கள் வரணும்ட்டு கும்பமேளாக்கு போனா பிரயாக்ராஜுக்கு தனி ஏர்போர்ட், ராமர் கோயிலுக்கு போனா அந்த தனி ஏர்போர்ட், வாரணாசிக்கு போனா அதுக்கு தனி ஏர்போர்ட். இன்னைக்கு கும்பமேளா நான் போறப்பதான் நான் பாக்குறேன் 100 கிலோமீட்டருக்கு ஒரு ஏர்போர்ட் இருக்கு. ஆனா மதுரையில இருந்து 500 கிலோமீட்டர், திருவாண்டத்துல இருந்து 120 கிலோமீட்டர், கன்னியாகுமரியே ஒரு ஏர்போர்ட் இல்ல. இது நீங்க சிந்திக்கணும். அதே மாதிரி கனிமலை கொள்ளையும் இந்த கன்னியாகுமரி பகுதியில் ஜாஸ்தி. போன வாட்டி நான் பேசுறேன், இந்த வாட்டி அமைச்சர் போயிடுச்சு. மக்களாக நீங்கள் சிந்திக்கணும். அதே மாதிரி அதெல்லாம் டெய்லி 3000 காரஸ் வண்டி போயிட்டு இருக்கு. சின்ன யூனிட் வண்டியா நம்ம ஆளுங்களுக்கு கொடுத்தது, பெரிய யூனிட் அவங்க ஆளுக்கு கொடுத்து மக்கள் மாநிலத்தை கொடுத்து அவங்க வேலை நம்மளால பெரிய வண்டி வாங்க முடியாது. ஏன்னா நம்மகிட்ட காசு இல்ல. ஏன் ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து ஓட்ட வாங்கிடுறான். அடுத்த 5 வருஷம் நம்மகிட்ட காசு இல்ல. நம்ம எங்க பெரிய வண்டி வாங்குறது? இருக்கிற வண்டியை வச்சு நம்ம ஓட்டணும். அப்ப இருக்கிற வண்டி என்ன ஒரு யூனிட் வண்டி, அதெல்லாம் 9 பேருக்கு நம்ம கிட்டே திருப்பி கொடுத்தது. மக்கள் நீங்கள் விழிப்புணர்வு ஆனீங்கன்னா இது எல்லாமே மாறி. அண்ணா அவர் பிரச்சனை பேசுறாரு, குவார்டருக்கு 10 ரூபாய் மேல வைக்கிறாங்க. எனக்கு அந்த பழக்கம் இல்லை, அதை பத்தி சரியா தெரியாது. இருந்தாலும் குவார்டருக்கு மேல 10 ரூபாய் வைக்கிற கடுமையாக நாங்க கண்டிக்கிறோம். ஓகேயா? இங்க இருக்க பெண்களுக்கு தெரியும் அந்த குவார்டர் எத்தனை தாலி அறுதுச்சுட்டு. குவார்டர், ஆஃப், ஃபுல்லு, பீரு, மோரு, பிரியாணி, இப்படி எல்லாம் கொடுத்து 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 இலவசம் கொடுத்து 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 நம்ம எல்லாருமே ஏழையாவே வச்சுட்டு poor is getting poor, richer is getting rich. அதுதான் சிம்பிள். ஏழை ஏழையாயிட்டே இருக்காங்க, பணக்காரன் பணக்காரன் ஆயிட்டே இருக்காங்க. மிடில் கிளாஸ் மேலேயும் போக முடியல, கீழே வர முடியல, இருக்கிறதுக்கு பயந்துட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. மக்கள் நீங்கள் சிந்திக்கணும். மீண்டும் மீண்டும் அதான் சொல்றேன். அடுத்த கட்ட தலைவர் யார்? இன்னைக்கு கேப்டன் நம்மளுக்கு எங்கேயும் போகல. இன்னைக்கு நாங்க அரசியலுக்காக நாங்க வரல, எங்க தலைவருக்காக நாங்க அரசியலுக்குள்ள வந்திருக்கிறோம். எங்க தலைவரோட கொள்கை என்ன? இந்த மக்களை தந்த தட்டுல வச்சு தாளாட்டணும்னு சொல்லி இருக்கிறார். இந்த மக்களை தந்த தட்டுல வச்சு தாளாட்டுதான் எங்களோட தாரக மந்திரமா இருக்கு. தாரஸ் வண்டி போறனால வாரம் 5 ஊருக்கு போயிட்டே இருக்கான். உண்மை
நம்புறீங்களா? முரசு வந்தா ஜெயிச்சு செஞ்சுக்கணும் நம்புறீங்களா? கேட்கல. எந்த சின்ன உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குது? இது இந்த சத்தம் 2026 தேர்தல் பட்டன் மிஷின்ல முரசு குத்துற வரைக்கும் உங்க மனசுலயும் இதயத்திலும் சொல்லிட்டே இருக்கணும். கேப்டன் சொல்றதுதான், அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழி கற்போம். இன்னைக்கு 2 மொழி கொள்கை வேணுமா, 3 மொழி வேணுமா என்பதுதான் மக்கள் நீங்க முடிவு பண்ணணும். ஏன்னா இங்க யாருமே நம்ம வந்து எந்த மொழி கத்துக்கிறோம் திணிக்க சொல்ல கூடாது, அவங்க இஷ்டம் தான். இன்னைக்கு நம்ம எல்லாருமே தமிழ் கத்துக்கிறோம், தமிழ் படிக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம். நாமளும் தமிழ் கோஷப்பட தயார். ஆனால் தமிழ் மட்டுமே கத்துக்கணும், தமிழ் மட்டுமே தான் படிக்கணும். யார் ஆட்சி செஞ்சாலும் சரி 100% வேலை வாய்ப்புகள் கொடுத்தாதான் நம்ம எதுக்கு பண்டமாளிகை வேலைக்கு போறோம். நீங்க கன்னியாகுமரியில இருந்து நீங்க பாம்பேக்கு வேலைக்கு போறீங்க, டெல்லிக்கு போறீங்க, கேரளாக்கு போறீங்க, பெங்களூருக்கு போறீங்க. அங்க போயிட்டு அந்த மொழி தெரியாம கஷ்டப்படுறோம். நீங்க தமிழ்நாட்டிலேயே 100% வேலை வாய்ப்பு இருந்தா நம்ம எதுக்கு வெளி மாநிலத்துக்கு போய் வேலை பார்க்க போறோம். அதனால் மக்கள் நீங்கள் சிந்திக்கணும். லாங்குவேஜ் இஸ் ஜஸ்ட் a communication skill. நீங்க எல்லாருமே சிந்திக்கணும். இன்னொரு மொழி கத்துக்கிற தவறே இல்ல. இன்னைக்கு இங்கிலீஷ் படிச்சா சந்தோஷம், தமிழும் படிக்கணும். அதான் கேப்டன் சொல்லுவார், நம்ம தாய்மொழி நம்ம கண்ணு மாதிரி, ஆங்கிலம் போடுற கண்ணாடி மாதிரி. எப்ப தேவையோ அப்ப கண்ணால பார்க்கணும், மத்த நேரம் கண்ணாடி போடும். கேப்டன் தெளிவா சொல்லியிருக்கிறார். ஆனால் மக்கள் நீங்க சிந்திங்க, நீங்க படிக்கணும். எல்லாருமே எல்லா லாங்குவேஜுக்குமே தெரியணும். இன்னைக்கு வந்து இந்த உலகம் பெருசு, நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றது எவ்வளவோ இருக்கு. இந்த ஊரை தாண்டி நீங்க பல ஊருக்கு போய் உலகத்தை பார்க்கணும். வாழ்க்கை என்பது சின்னது, ஆனால் நீங்க இருக்கிற நாட்டு சந்தோஷமா இருங்க எல்லாரும். அதே மாதிரி மணி நேரம் ஆயிடுச்சு, நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போனோம். நாளைக்கு வந்து ரம்ஜான். உங்க எல்லாருக்குமே நான் ரம்ஜான் வாழ்த்துக்களே நான் சொல்லிக்கிறேன். கேப்டன் எப்பயுமே கையில 7, 8, 6 மோதிரம் தான் போடுவாரு. அவரும் இஸ்லாமிய தோழர்களும் இப்ராஹிம் ராவத் அண்ணனும் அவ்வளவு நெருங்கிய நண்பர்கள். முதல்ல சண்முக பாண்டியன் பிறக்கும் போதும் அவனுக்கு சவுக்கத் அலின்னு தான் பேர் வச்சாங்க. பிறகுதான் சண்முக பாண்டியனை மாற்றப்பட்டு இந்த பாஸ்போர்ட் இஷ்யூ சொன்னாங்க. ஆனால் எம்மதமும் சம்மதம், இதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதுதான் கேப்டன் எங்களுக்கு கத்து கொடுத்திருக்கிறார். இந்த காத்திர ஜாதி இருக்கா, இந்த மதம் இருக்கான்னு கேப்டன் சொல்லியிருக்கிறார். அதுதான் எந்த கட்சி மாதிரி ஜாதி மதத்தை பார்த்து பழகிறவன் நாங்க இல்ல. எல்லா ஜாதியும் ஒண்ணுதான், எல்லா மதம் ஒண்ணுதான். கேப்டன் சொல்லுமே இங்க இருக்க 2 ஜாதி தான், ஆண் ஜாதி பெண் ஜாதி, அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. அதனால எல்லா இஸ்லாமிய தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் ரம்ஜான் வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி டைம் ஆயிடுச்சு, சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நீங்க எல்லாருமே ஹெல்த்த பாத்துக்கோங்க, நிறைய தண்ணி குடிங்க, உடம்ப பாத்துக்கோங்க. கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். RSI ஃபிளாஷ் மீடியா என்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்து வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் போடுங்க.